அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன். இந்த தை மாதத்தில் நவ கிரகங்களால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி நேயர்கள் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்க வலுவானவர்கள், வல்லவர்கள். சிறு வயதிலிருந்தே ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு தன் சாமர்த்தியத்தால் முயற்சி எடுத்து பெரிய ஒரு அளவில் வளர்ச்சி அடையக்கூடியவங்க தான் மகர ராசியில் பிறந்தவங்க. ஆனாலும் மகரத்தில் பிறந்தவங்க கடுமையான போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உழைப்பால் மற்றவங்க தான் பலனடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகிட்டு இருக்குது சமீப காலகட்டங்களாக. இன்னும் சொல்ல போனோம்னா மகரத்தில் சனி பகவானுடைய சஞ்சார காலம் சமீப காலமாக இருந்ததுனால இந்த ஒரு 6 வருஷ காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகளாகத்தான் அமைஞ்சிட்டு இருந்தது. சம்பாரிச்சது அதிகம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றும் இல்லை. விரயங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மன கஷ்டங்கள் அதிகரிச்சிருச்சு, உறவு முறைகள் எல்லாரும் வேணும்னு நெருங்கி அடுத்தவங்களுக்காக, அதாவது எல்லாமே நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட நெருங்கி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை தனிமரமாக நிற்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு முன்னால் நம்ம கஷ்டப்பட்டு அது நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி நீங்கள் போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த போராட்டம் எப்படின்னா ஒவ்வொன்றும் கைகூடி வருது, ஆனால் முழுசாக செஞ்சு முடிய மாட்டேங்குது. கை கெட்டது வாய் கெட்டலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சந்திச்சிங்க. ஆனால் அந்த கட்டங்கள் எல்லாமே மாறி இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அது ஒரு பழமொழி அல்லாமல் புதுமொழியாக உங்களுடைய வாழ்க்கையில் தை மாதத்திலிருந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அமைப்பு நவகிரகங்கள் கண்டிப்பாக உங்களை அற்புதமாக ஆளப்போகுது. அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்துக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு தை 1ஆம் தேதி. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. அப்படியே குடும்ப வாழ்க்கையிலே சில சிக்கல்கள் உருவாயிருக்கும், மன வாழ்க்கையில் குழப்பங்கள் ஆகிருக்கும், சிலருக்கு பிரிவுகளை சந்தித்து போயிருப்பீங்க, சிலர் மருத்துவ செலவுகள் பண்ணி இன்றைக்கி போதும்னு ஆகியிருக்கும், சிலர் அடுத்தவங்களை நம்பி கொடுத்து நான் கடுமையான பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. எத்தனையோ சிரமங்கள், வெளியில் சொல்ல முடியாத மன வேதனைகள் வலிகளும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு, அதாவது 8ஆம் தேதி தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு 6ஆம் இடத்துக்கு போகுதுங்க. அற்புதங்க. உண்மையிலேயே நீங்கள் அதாவது இந்த சொன்ன நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வர போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த பண நெருக்கடியிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அருமையான காலம் நமக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. உழைப்பால், உங்களுடைய உழைப்பால் ஒரு அரசாங்கத்துறையில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உழைப்பீங்க, பணம் நிற்கல. நம்மளோட கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது 10 ரூபாய் இருந்தாலும் நிம்மதியாக இன்றைக்கி மிச்சம் வச்சு அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் பண்ண முடியல. அதெல்லாம் மாறப்போகுதுங்க. மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா அது புதன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக, அதாவது 11ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க. அப்போது அந்த சூரியனோட, அதாவது புதன் வரும்போது புதன் ஆதித்ய யோகமாக செயல்பட போகுது. உங்களுடைய உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க போகுது, ஆற்றல் கிடைக்க போகுது. எதில் நம்ம ஜெயிக்க முடியலையோ நினச்சி தடுமாடிட்டு இருந்தோமோ அந்த வாய்ப்புகள் ஏற்பட போகுது. ஒரு விளையாட்டுத்துறை, சினிமா துறை, கலைத்துறை, அப்படியே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, போராடிட்டு இருப்பீங்க. உங்களை வச்சு அற்புதமாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, அற்புதமாக போயிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பீங்க. ஆனால் பேச்சு மட்டும்தான் உங்களை நைஸாக பயன்படுத்துவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாமே வாங்கிக்கிட்டு அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பீங்க ஆச்சுங்களா. ஆனால் அந்த காலகட்டமெல்லாம் மாறி
உங்களால் நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த தை மாதத்திலிருந்து ஒரு சிறப்பான அமைப்பாக ஏற்பட போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 15ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுதுங்க ஆச்சுங்களா. 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு எதிலையும் சாதிக்கும் உபஜயஸ்தானத்தில் போய் சுக்கிரன் அதாவது உச்ச நிலையில் இருக்கும்போது அப்போ உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். ஒரு முயற்சி எடுத்து நமக்கு எல்லாம் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தது, எது எடுத்தாலும் பண்ண முடியறதில்ல, பண்ணால் முழுசாக முடியறதில்ல, பாதிலேயே நின்று போகும். அப்படியே யாராவது வந்தாங்கன்னா கெடுத்துட்ருவாங்க. எல்லாம் கரெக்டாக போயிட்டு போய்ங்க, அடுத்தவங்க திடீர்னு வருவாங்க, இதென்ன இது இப்படி இதென்ன அப்படி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்ன நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு பலம் குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு பாராட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க சரின்னு சொன்னால் தான் இன்னொருத்தர் அதை ஓகே சொல்லுவாங்க. அப்படி அதாவது இதில் என்னென்னா சொல்கிறவங்க பாதிலேயே கட் பண்ணி கடைசியில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களை போக விடாமல் தடுக்கப்படுறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த சூழ்நிலையிலையும் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், வேலைக்கு போகிறவங்களும் அதே மாதிரி தாங்க. இதுக்கு முன்னால் சம்பாரிச்சும் செலவு பண்ண, இனிமேல் அப்படி கிடையாது. உங்களுடைய வருமானம் உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும், பணம் நிற்கும், பதவி உயர்வும், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாமே கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொன்று மறந்துட்டு அரசாங்க தொழில் வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்புறம் இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, ஒரு பெரிய ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணுறது, அதனால் நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்க புதிய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக அமையும். புதிய எதிர்பார்ப்புங்கிறது என்னங்க, ஒரு பெரிய ஒரு வேலை கிடைச்சது, ஒரு பெரிய ஒரு எஸ்டிமேட்டு ப்ராஜெக்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சது, அதில் லாபமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னால் பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டி நம்ம லாபத்தை அடைஞ்சிருவீங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பெரும் மாற்றங்கள் அடைவீங்க. என்ன சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது இல்லைங்களா, அப்போது பாதச்சனி கொஞ்சம் சுப செலவுகள் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள். அடுத்தவங்ககிட்ட பணம் கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு பணம் வட்டிக்கு கொடுக்கறது, இன்னொரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க, சரிங்களா. அப்புறம் 3வது மனுஷனுடைய வாழ்க்கையில் போய் நம்ம தலையிடுறதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாங்க, கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அப்புறம் சனி நமஸ்காரம் பண்ணிக்கணும், சனி பகவான் கோயிலுக்கு போகிறது, இது இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் சரியாயிடும். இப்போ ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகும்போது மருத்துவ சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு கிடைச்சிடும். புதிய முயற்சிகளால் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். திருமணம் தள்ளி போயிட்டு இருந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். மாற்றமே கிடையாது. தை பிறந்தால் வழி பிறந்தது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சு இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கும் தேவையான சில வாய்ப்புகள் சிறப்பான முறையில் நமக்கு அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு அற்புதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது சனி பகவான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்குது பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். காகத்துக்கு அன்னம் வைங்க. காகத்துக்கு அதாவது எள்ளு கலந்து தயிர் கலந்து இதெல்லாமல் சனிக்கிழமை நாள்னா நாம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் காகத்துக்கு அன்னம் இடுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த தையிலிருந்து அற்புதமான மேன்மைகள் கண்டிப்பாக அமோகமாக கிடைக்க போகுது, சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தை திருநாள் அற்புதமான பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.